அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. எம்ஐஎம் லரீஃப் ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகஸ்தர் மூதூர் இலங்கையிலேருந்து கேட்குறார். என்ன கேட்குறேன்னா, வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளில் இமாம் மெம்பரில் ஜும்மா பிரசங்கம் நடத்தும் வேளையில் யாராவது வெளியிலிருந்து பள்ளிக்குள் வந்தால் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுது விட்டு தான் உட்கார வேண்டுமா, அல்லது பள்ளிக்குள் வந்து அமர்ந்து உரையை முழுமையாக செவிமடுத்து விட்டு ஜும்மா தொழுகை முடித்துவிட்டு பின்னர் சுன்னத் தொழுகை தொழ வேண்டுமா? இவற்றை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது தயவாக வேண்டுகிறேன்னு போட்டிருக்காரு. அப்படிலாம் கேட்கக்கூடாது, அந்த வார்த்தையெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். சரி, கேட்டுக்கிறேன்னு கேட்குறாரு. இதுக்கு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமே இது இல்லை. இதுக்கு தெளிவான ஒரு ஹதீஸே என்ன செய்யுது நமக்கு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் 930 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவில் ஹுத்துபா உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒருத்தர் வர்றார். வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, உரை நிகழ்த்தின நிப்பாட்டிட்டு சல்லைத்த யாஃபுலான், நீ வந்து தொழுதுட்டியா, வந்து இல்லை உடனே தொழுவணும்ல, அந்த 2 ரக்காத் தொழுதுட்டியான்னு கேட்குறாங்க. அவர் இல்லைங்கிறார். ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, வேறு இடத்துல தொழுதுட்டு உள்ளே வந்திருக்கலாம்ல, பள்ளியில் பல இடங்கள் இருக்குது, அவர் வர்றதை பார்க்குறாங்க, தொழுதுட்டியான்னு கேட்குறாங்கன்னு கேட்டால் ரசூலில் கண்ணுபடாமல் ஒரு தூணுக்கு அப்பால கூட தொழுதுருக்கலாம். அதுக்காக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சல்லைத்த யாஃபுலான், நீ வந்து தொழுதுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன இல்லைங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கும் ஃபர்கா ரக்காத்தேனி, உட்கார வரை செஞ்சிட்டார். அப்போ கும் எழு ஃபர்கா ரக்காத்தேனி 2 ரக்காத் தொழுங்கிறாங்க. அப்போ ஜும்மாவுக்கு வரும் பொழுது இமாம் ஹுத்துபா உரை நிகழ்த்தி கொண்டிருந்தாலும் சரி, நம்ம 2 ரக்காத் என்ன செய்யணும், தொழுதுட்டு தான் உட்கார வேண்டும். மறந்துட்டு உட்காந்துட்டா கூட எந்திரிச்சு என்ன செய்யணும், தொழணும்னு தெளிவான ஹதீஸ் இருக்கிறதுனால இதில் வந்து மாற்று கருத்துக்கு இடமே இல்லை.